புரியல அவனும் போலீஸ் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா சுந்தர்கிட்ட சொல்லிக்கிறீங்க போலீஸ் காரங்க சொன்னாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க சார் நம்ம வந்து போலீஸ் நீங்க சொல்றீங்க கேட்டுங்க சார் போலீஸ் சொல்றாரு போலீஸ் தரப்புல என்ன சார் பிரச்சனை கொடிக்கம்பம் எடுக்கிறதுக்காக அன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி நம்ம வரும்போது நேரில் வந்து ஒரு சமாதானம் போடும்போது இந்த தரப்பில் இந்த நபர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் எஸ்ஐ சார் இன்ஸ்பெக்டர் சார் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணும்போது ஒரு தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணி இன்னொரு தரப்பில் இருக்கிறாங்கன்னா சரிங்க சார் நாங்கள் எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்து தான் போனோம். அவர் நாங்கள் வந்து கைது போட்டு தான் சார் கொடுத்தாரு. அவர் எழுதி கொடுத்தாரா? நீங்கள் எழுதுனதில் அவர் கைது போட்டாருங்க. கூட்டத்துக்கு வந்து வராரு, அதில் நீங்கள் கூட்டத்துக்கு கைது போடுன்னு சொல்லி போடுறாரு. ஆமாங்க. அப்போ நீங்கள் எழுதுனது அவர் கைது போடுறாரு, அவர் எழுதி கொடுக்கல எதுவும். இவரும் கூட போனாருங்க. டைம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி தலைவர் பண்ணனால மாவட்டத்தில் வெளியே இருக்காங்க. நீங்கள் இன்னும் சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது. நாங்கள் போய் எடுத்தோம் இன்னைக்கு சார். நானும் வந்து பேசுகிறேன் சார், ஃபோனில் காத்தமுத்து சார்கிட்ட பேசினேன். சார், நான் இன்றைக்கி தலைவருடைய பிறந்த நாள், நாங்கள் வந்து பொற்காசு வழங்குற விழா வச்சுருக்கிறோம், ஒரே பிஸியாக இருக்கிறோம் சார். ஒரு நாள் டைம் அது நத்தமாக இருந்தால் நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம். கோயில் புறம்போக்கு அதே எடுங்கன்னு சொன்னார். கோயில் புறம்போக்காக இருந்தால் நாங்கள் எடுத்துட்றோம் சார். அதே மாதிரி எந்த கம்பமும் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஆட்சேபணம் கிடையாது. நாங்களும் எங்கள் கம்பம் வைக்க மாட்டோம். மற்ற கம்பங்கள் இருக்கும்போது எங்கள் கம்பம் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சார். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னாரு. சரி, ஓகே, ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் 18 நானே வந்து நேரில் பேசுகிறேன் சார். நான் சரின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சரின்னு சொன்னார். அவர் காத்தமுத்து சார் கேளுங்க, சரின்னு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்கன்னு இவருக்கு தம்பி ஃபோன் பண்ணாப்புல. நான் இவரை அனுப்பிச்சி, சந்திர நான் பிஸியாக இருக்கிறேன், நீ போய் வந்து டைம் கொடுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு மட்டும் வாப்பா அப்படின்னா. இவரை போனவொடனே கையெழுத்து போடுங்க, நாங்களே அகற்றிக்கிறோன்னு அதில் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. பாருங்கள், கையெழுத்து போடுங்க. ஒரு தனி நபர் ஃபீஸ் மீட்டிங் எப்படி கொடுப்பீங்க?
ஒரு ஊரில் இப்போ ஒரு பிரச்சனைனா ஒரு 10 பேருக்கு சம்மன் கொடுத்து ஒரு ப்ராப்பரேஷன் பண்ணணும். நீங்கள் எங்களை மட்டும் வைக்கக்கூடாதுன்னா இப்போ சட்டம் ஏதாவது அது மாதிரி சொல்லியிருக்கான். எங்களை மட்டும் வைக்கக்கூடாதுன்னு என்ன தெரியாது. ஒன்றும் இல்லை, இது கேளுங்க ஒரு நிமிஷம். நான் சொல்கிறது நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரொம்ப காமனாக நடக்கிறதா சில இடத்துல கொடிக்காமல் இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து புதுசாக வைக்க வருவாங்க. நம்ம அலோவ் பண்ணுறதில்ல ஜென்ரலாக. அந்த மாதிரி இருக்கவங்கள புதுசாக வரவங்கள நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வைங்கன்றோம். இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் உள்ள பிரச்சனை தான் அது. அதை ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்கிறேன் சார். புதுசா இல்ல சார், இது புதுசா இல்ல. இல்லைங்க சார், இது புதுசா இல்ல. எங்க இருந்துச்சு? இங்கே தான் இருந்தது கம்பம். இப்போ இது சின்னதா இருந்தது, பெருசா வைக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். கம்பம் இருந்துச்சு அங்க? ஆமா சார். இவங்களுக்குலாம் தெரியாது சார். தேர்தல் நேரத்தில் எடுத்தோம் பாரு, அதோட இப்பதான் வைக்கிறோம். தேர்தல் நேரம் எடுத்துட்டோம். எங்க இருக்குது கரெக்டா? மீனியல் இங்க வாங்கமா? எங்க மாறிச்சு குடிக்காமோ? இங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து 4 வருஷமா வச்சிருந்தோமா? எங்க மாறிச்சு இதுக்கு முன்னாடி? உள்ளதான் இருந்திருக்கு. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே நாங்கள் வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கிறோம். அந்த கம்பம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்போ அந்த தேர்தல் அப்போ எடுத்தது. அது தேர்தல் அப்போ அதை எடுத்துட்டு சார் பர்மிஷன்லாம் யாரும் கொடுக்க முடியாது சார். ரெவன்யூவில் பர்மிஷன் யாருக்கும் கொடுக்க முடியாது சார். அப்படி எந்த சட்டமும் அரசு போடல சார். அதுவும் இல்லை, இருங்க, அதுவும் இல்லைன்னா இது வந்து எங்களுக்கு மட்டும் கண்டது இல்லை, எங்க பகுதி சார். நான் வந்து எந்த இடத்துலையும் பிரச்சனை உருவாக்குற பகுதியில் போய் வைக்கல. இருப்பா சார், இங்க பாருங்க, அப்படி ஒரு சட்டமும் இல்லை. ஒரே விஷயம், அங்க கொடிக்கம்பா இருக்கு, மற்ற கொடிக்கம்பா இருக்கு, அது ஊருக்கு. சரி, நாங்க பிரச்சனையை உருவாக்க கூடாதுன்றதுக்காக தான் எந்த பகுதியில் வைக்கிறோம். யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளுடைய உரிமையை வந்து நாம பெறணும், அவ்வளவுதான். எந்த இதுல யாருக்கு எதிராகவும் இந்த கம்பம் இல்லை சார். அதை வந்து நீங்க சார் பர்மிஷன்லாம் எந்த காலத்திலயும் ரெவன்யூல கொடுக்க முடியாது சார். கொடுக்க முடியாது சார். எந்த கையாலும் கொடுக்க, எந்த கட்சிக்கும் கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஒத்துழைப்பு சார். நாங்க வந்து ஆமா யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம வச்சிருக்கிறோம் சார். வந்து ஆமா எங்களுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் யாரும் இல்லை சார். நான் தான் சார் இருந்தேன். அவரு கேளுங்க, நான் தான் இருந்தேன். அவர் உள்ள போந்து சார். நான் பிராமிஸா நான் இருந்தேன் சார். வீடியோ இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். அவரு உள்ள இழுக்கிறாரு, சாய்க்கிறாரு. அந்த மக்கள் கிட்ட சொல்லுங்க சார். இது அவங்களுக்கு எதிராக நாங்க யாரும் எதுவும் பண்ணல. அவங்களுக்கு எதிராக பண்ணல சார். எங்க உரிமைக்காக பண்றோம் நாங்க, அவ்வளவுதான். சரி, அந்த இடத்துல நாங்க வேணா வீம்புக்கு வச்சிருந்தா கூட சரி, வேணும் சண்டை போறதுக்கு வைக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்க அந்த இடத்துலயே வைக்கல. எங்க பகுதி, எங்க மக்கள் சார் கிட்ட இதெல்லாம் சொன்னேன் அன்னைக்கு. எங்க சார் இதுக்கு மேல எல்லாம் அதெல்லாம் இல்ல சார். இந்த வயல எதுவும் வராது சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கெல்லாம் நாங்க யாரும் சார் அப்படின்னு பார்த்தா எங்க பாருங்க சார். சார் அப்படின்னு பார்த்தா எங்க கூட இல்ல இல்ல சார். சார் இங்க பாருங்க, அப்படின்னா எங்களுக்கு தான் சார் அந்த கம்பெல்லாம் டிஸ்டர்ப். எங்க ஆளுங்க அப்படி தூக்கிட்டு வருவாங்க சார். அப்ப அவங்களும் தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இது இவ்வளவு தூரம் எந்த மாலை தூக்கி போட்டாலும் வராது சார். முதல்ல கொடிக்கும் அது போகாது சார். யாருன்னா வேணும்னு பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். ரோட்ல போறோம், ஆமா ரோட்ல போட்டு போறோம்.